ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தோசையிலே பன்னீர் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு 25 கிராம் பன்னீர், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஆப்ஷனல் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பல் பூண்டையும் கட் பண்ணிவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், புதினா கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, துருவி வச்சுருக்க பன்னீர், மிளகாத்தூள், உப்பு, இந்த தயிர், அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுவும் ஆப்ஷனல் தாங்க, சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்லை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி மாவை எடுத்து பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு பொதுவான ரவுண்டை ஊற்றி அதில் 2 கைப்பிடி அளவுக்கு பன்னீரையும் வெங்காயம் இந்த கலவையை நல்லா பரவலாக தூவி நல்லா தோசைக்கல்லால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா ஒன் சைடு மொறு மொறுன்னு வேக வச்சுக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்னு வெந்த இந்த தோசையை அப்படியே அலேக்கா திருப்பி போட்டு நல்லா இந்த பன்னீரும் வெங்காயமும் மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் வேகிற அளவுக்கு பொறுமையாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா பன்னீர் தோசை ரெடிங்க. இது வேர்க்கடலை சட்னி, கடலை சட்னி, சாம்பார், குருமா எல்லாத்துக்கும் அடிபொலியாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பன்னீர் தோசையாக கூட செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.